بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. فأعوذ بالله من الشيطان الرجيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. فقال رسول الله صلى الله عليه وسلم تزوجوا الودود الولود فإني مكاثر بكم الأمم. அன்பு நிறைந்த சகோதரர்களே, கடந்த வாரத்தின் பிற்பகுதியில் இருந்து இந்த வாரம் முழுக்க செய்தி ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமுதாய பிரச்சனை ஒன்றை பற்றித்தான் இப்போது நாம் பார்க்கவிருக்கிறோம். மத்திய அரசு இந்த வாரத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கும் அனுப்பியிருக்கிறது. கிட்டத்தட்ட அது சட்டமாக ஆகிவிட்டது என்றே கூறிவிடலாம். பெண்ணின் திருமண வயது, பெண்ணுக்கான திருமணத்தின் வயது குறைந்தபட்சம் 21 என்று அந்த சட்டம் கூறுகிறது. அதாவது 21 வயது நிறைவடைவதற்கு முன்னரே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் அது சட்டப்பூர்வமாக குற்றம். அது இப்படி ஒரு சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது. இது சமுதாயத்திலே பெரிய அதிர்வலைகளையும் எதிர்ப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. வழக்கம் போல எதை பற்றியும் கவலைப்படாமல் மத்திய அரசு இந்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு ஒரு எக்கால சிரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் இதை ஆதரித்தும் எதிர்த்தும் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, சமூக விஞ்ஞானிகளும் கருத்துக்களை சொல்லி வருகிற நிலையில் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா வழிகாட்டுதல்களையும் நிறைவாக தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இதை பற்றி என்ன விதமான பார்வையை கொண்டிருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டிய, இதர சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமையை சுமந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது இஸ்லாத்தை பொறுத்த அளவிலே ஒரு சமுதாய அமைப்பை மனிதனாக ஒழுக்கமுள்ளவனாக மாற்றுவதற்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவி. ஒரு மனிதனுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனப்படுகின்ற சமூக பொறுப்புணர்வை அவனுக்கு உணர்த்துவது திருமணம். எனவே அது உரிய காலத்திலே அது நடத்தப்பட வேண்டும் என்பதிலே இஸ்லாம் மிக உறுதியாக இருக்கிறது. இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் உரிய காலம் எது என்பதில் தான் பிரச்சனை. அதற்கு முன்னர் உலகம் சீராக இயங்குவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏற்பாடுதான் திருமணம். அதனால் தான் அருள்மறையாம் திருக்குரானிலே எல்லாம் வல்ல இறைவன் நிக்காஹ் என்கிற சொல்லை சுமார் 23 வசனங்கள் 23 இடங்களிலே சொல்லுகின்றான். 23 தடவை 19 வசனங்களிலே இதை பற்றி சொல்கிறான். 6 அத்தியாயங்களிலே 6 அத்தியாயங்கள் 19 வசனங்கள் 23 தடவைகள் நிக்காஹ் என்கிற அந்த சொல் அருள்மறையாம் திருக்குரானில் இடம்பெற்றிருக்கிறது. இது மனிதன் இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நமக்கு உணர்த்துவதற்கு போதுமானது. இப்போது உரிய காலம் எது? திருமணத்துக்காக ஆணுக்கும் பெண்ணுக்குமே உரிய காலம் எது, உரிய வயது எது என்று இஸ்லாம் எதையும் திட்டவட்டமாக வரையறுக்கவில்லை. பருவ வயதை அடைந்து விட்டாலே, பருவத்துக்கு வந்துவிட்டாலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்துக்கான உடல் தகுதி வந்துவிட்டது என்று இஸ்லாம் பார்க்கிறது. ஒரு குறிப்பிட்ட வயதை நிர்ணயம் செய்வது என்பது அது எந்த விதத்திலும் நியாயமான ஒன்றல்ல. ஏனென்றால் உடனே இப்படி சொன்ன உடனே பிற்போக்குவாதி என்று யாரும் அவசரப்பட்டு முத்திரை குத்திவிட வேண்டாம். ஏன் என்ற காரணத்தை கேளுங்கள். ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பு என்பது அவனுடைய சாதிய வழக்கம், மத வழக்கம், வழக்காறுகள், அவன் உண்ணுகின்ற உணவு, அவன் வாழுகின்ற நிலப்பரப்பு, அதிலே இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரம்,
இதை பொறுத்து ஒவ்வொரு மனிதனுடைய, ஆணுடைய, பெண்ணுடைய உடல் அமைப்பும் பகுதிகளுக்கு தகுந்த மாதிரி, உணவு வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். அந்த வகையிலே பார்த்தால் உலகத்தின் வெவ்வேறு நாடுகள் குறைந்தபட்ச திருமணத்துக்கான வயதை வெவ்வேறு விதமாக அறிவித்திருக்கின்றன. ரஷ்யாவிலே 15 வயது, அமெரிக்காவினுடைய சுமார் 10, 13, 50 மாகாணங்களிலே 10, 13, சில 18 மாகாணங்கள் வரைக்கும் 16, 17, 18 இந்த வயதுகளை நிர்ணயித்திருக்கிறார்கள். இப்படி உலகத்தினுடைய வெவ்வேறு நாடுகளிலும் வெவ்வேறு விதமான வயதுகள், குறைந்தபட்ச திருமணத்தின் வயதாக அரசு வழிகாட்டி கொண்டிருக்கிறது அல்லது சட்டங்களை போட்டிருக்கிறது. இது எதன் அடிப்படையிலே போடுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நாட்டிலே வாழுகின்ற குடிமக்களுடைய உடல் ஆரோக்கியம் பற்றிய ஒரு முழுமையான சர்வே எடுக்கப்பட்டு திருமணத்துக்கான பக்குவம் எப்போது வருகிறது, உடல் பக்குவம் எப்போது வருகிறது என்று பார்த்து இந்த சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இந்தியாவிலே அப்படி ஏதாவது சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறதா இப்போது என்று கேட்டால் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயா ஜெயல்டி அவர்களுடைய தலைமையிலே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கமிஷன், அந்த கமிஷன் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. டாஸ்க் போர்ஸ் கமிட்டி என்கிற ஒரு கமிட்டி. அது அந்த கமிட்டி தந்திருக்கக்கூடிய அறிக்கையிலே குறைந்தபட்சம் 21 வயது பெண்களுக்கு திருமண வயது என்று நிர்ணயிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். ஏன் 21 வயதில் தான் பெண்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்று சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம், முதலாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாரபட்சம் காட்டக்கூடாது. ஆணுக்கு திருமண வயது 21, பெண்ணுக்கும் 21 தான் என்கிற ஈக்குவாலிட்டி கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு காரணத்தை முதலாவது சொல்கிறார்கள். இரண்டாவது, ஊட்டச்சத்து குறைபாடு. 21 வயதுக்கு கீழே ஊட்டச்சத்து ரொம்ப கம்மியா இருக்கு, புரதச்சத்துலாம் ரொம்ப கம்மியா இருக்கு. எனவே அந்த வயதிலே திருமணத்தை செய்து வைப்பதன் மூலமாக பெண்கள் பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள், உடல் ரீதியாக பலவீனம் அடைந்து விடுகிறார்கள் என்று இரண்டாவது காரணத்தை சொல்கிறார்கள். மூன்றாவது, ஒரு சோசியல் இஷ்யூ, ஒரு பிரச்சனையை சொல்கிறார்கள். அதாவது அந்த பெண்ணு படித்து பட்டம் பெற்று சொந்த காலில் வருமானம் ஈட்டுவதற்கு 21 வயது ஆகும். அவள் சொந்த காலில் நிற்க வேண்டும், யாரையும் சாராமல் நிற்க வேண்டும் என்றால் அவளுக்கு 21 வயது வரைக்கும் திருமணம் பண்ணி வைக்க கூடாது என்று 3 விதமான காரணங்களை பாராளுமன்ற விவாதங்களின் போதும், எங்க விவாதம் நடத்தினார்கள், பாராளுமன்றத்துக்கு வெளியில் நடத்தக்கூடிய விவாதங்களின் போதும் இது மாதிரியான காரணங்களைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழலிலே இவைகள் எந்த அளவுக்கு நியாயமான காரணம், நாம் எதிலே இங்கே முரண்படுகின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். அடிப்படையில் நாம் மிக தெளிவாக சொல்கிறோம், பருவத்துக்கு வந்துவிட்டாலே திருமணத்துக்கான உடல் பக்குவம் வந்துவிட்டது என்பதனுடைய அடையாளம் தான் ஒரு மனிதன், ஆண் பெண் பருவத்துக்கு வருவது. அதற்கு பிறகு அவர்களுடைய உடல் அமைப்பு அதற்குரிய தகுதியை அடையவில்லை என்று சொல்வீர்களானால், ஊட்டச்சத்தை அந்த பருவ வயதை அடைந்தவர்கள் அடையாமல் இருப்பதற்கு, ஊட்டச்சத்து பெறாமல் இருப்பதற்கு அரசுதான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். குடிமக்களுடைய நலனிலே, உடல் அமைப்பில், உடல் ஆரோக்கியத்தில் அரசுக்குத்தான் பொறுப்பு, அரசுக்கு தான் அந்த கடமை இருக்கிறது. எனவே திருமண வயதை தள்ளி போடுவதற்கு பதிலாக ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துவதற்கு அரசு சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை, இஸ்லாத்தின் பார்வையும் அதுதான். இப்போ சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கம் அதனுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் பத்திரிகையிலே ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். அவர் யூடியூப் சேனலுக்கு பேட்டியும் கொடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், பொதுவான சமூக பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இவற்றாலும் கடந்த 40 ஆண்டுகளிலே படிப்படியாக ஏற்பட்ட கல்வி வேலைவாய்ப்பு வசதிகளாலும் இந்திய பெண்களுடைய சராசரி திருமண வயது படிப்படியாக உயர்ந்து தற்போது 22.1 ஆகியிருக்கிறது. அதாவது பெண்களுக்கு நம்ம நிறைய கல்வி கொடுத்திருக்கிறோம், வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம், பொருளாதாரத்திலே அவர்கள் சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது, பல்வேறு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன, விழிப்புணர்வு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்தியாவில் சராசரியாக ஒரு பெண்ணு எத்தனையாவது வயதில் திருமணம் முடிக்கிறாள் கேட்டா 22.1. 22 வயது ஆனதற்கு, முழுமை அடைந்ததற்கு பிறகுதான் திருமணமே முடிக்கிறார்கள் சராசரியாக. 18 வயசுலையும் பண்ணலாம், 20லயும் பண்ணலாம், சராசரியா 22. இப்படி இருக்கும்போது
எதற்காக தனியாக இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் போடுகிறீர்கள்? 18 வயது வரை உள்ள பருவமடைந்த பெண்கள் மட்டுமல்ல, எல்லா பெண்களுமே ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நீங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு அதனால் 21 வயதாக அதிகரிக்க வேண்டும் என்று சொல்வது பொய். டாக்டர் ரவீந்திரநாத் சொல்றார், இது பச்சையான பொய், இதை ஒத்துக்கொள்ள முடியாது. 18 வயசுல கல்யாணம் பண்ணா ஊட்டச்சத்து கம்மியா இருக்கும், 21 வயசுல ஊட்டச்சத்து அதிகமாயிடும். எதை வச்சு நீங்க முடிவு பண்றீங்க? 18 வயதுக்கு கீழே உள்ள பெண்கள் அவர்களே ஊட்டச்சத்து குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, 30, 35, 2 குழந்தை 3 குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களும் ஊட்டச்சத்து குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அனிமியால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அனிமிக்கா இருக்காங்க என்று சயின்ஸ் சொல்லுகிறது என்று சொல்லிவிட்டு அவர் மேலும் சொல்கின்றார், பெண்களின் இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதற்கு விஞ்ஞானபூர்வமாக சொல்கின்றார். பெண்களின் திருமண வயதை உயர்த்துவதால் சட்டத்துக்கு புறம்பான அபார்ஷன் எனப்படுகின்ற கருக்கலைப்பு ஏற்படும். திருமண வயதை தள்ளி போடும்போது ஆண் பெண்ணுடைய உடல் தேவைகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. இயல்பிலேயே ஒரு குறிப்பிட்ட வயதில் அவர்களுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டுவிடும், உடல் தேவை ஏற்பட்டுவிடும். அதை எந்த சட்டத்தை போட்டு உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. எனவே பருவமடைந்த உடனே இயல்பான உணர்வுகள் வெளிப்பட ஆரம்பித்து விடுகின்றன. அந்த உணர்வுகளை யாரால எப்படி கட்டுப்படுத்தி வைக்க முடியும்? அப்போ அவர்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விடுகின்றன. தவறு செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு விட்டால் அந்த தவறு முற்றும் போது முறையற்ற வழியிலே கருக்கலைப்பு செய்ய முற்படுவார்கள், பாதுகாப்பற்ற வழியிலே கருக்கலைப்பு செய்ய முற்படுவார்கள். இதனால பெண்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. பேறுகால தாய்மார்களினுடைய உயிரிழப்புகளும் இதனால அதிகரிக்கும் அவர் சொல்லுகின்றார். ஏற்கனவே இந்தியாவில் பாதுகாப்பற்ற கருக்கலைப்பு உத்திகள் நடவடிக்கைகளின் காரணமாக ஒரு நாள் ஒன்றுக்கு தினமும் 10 to 13 பெண்கள் உயிரிழக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 10, குறைந்தபட்சம் 10, அதிகபட்சம் 13 பேர் தினமும் பெண்கள் உயிரிழக்கிறார்கள் பாதுகாப்பற்ற கருக்கலைப்பின் மூலமாக மட்டும். 18 வயசா இருக்கும்போது இந்த நிலைமையா இருக்கு. 21 ஆச்சுன்னா இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் சொல்வது டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள். பேறுகால தாய்மார்களின் பேறுகாலத்தின் போது தாய்மார்கள் சில பேர் இறக்கிறார்கள் அல்லவா பிரசவத்தில், அந்த இறப்பு என்பது விகிதத்தில் 8 முதல் 20% கருக்கலைப்பு, இரத்தச்சோகை, இரத்தப்போக்கால் ஏற்படுகிறது. ஏற்கனவே செய்த கருக்கலைப்பினால, இரத்தச்சோகையினால இந்த பேறுகாலத்தின் போது தாய்மார்கள் இறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏற்கனவே இருந்துகிட்டு தானே இருக்குது. சரி, இப்ப நீங்க அதனாலதான் 21 அதிகரிக்கும்னா அது என்ன உத்தரவாதம் இருக்கு? 21 வரைக்கும் நீங்க தள்ளி வைத்தீங்கன்னா அதுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறீங்க நீங்க? அதற்கடுத்து இந்த நிலையிலே இவ்வாறு திருமண வயது 18 to 21 உயர்த்துவது பேறுகால தாய்மார்களின் இறப்பு விகிதத்தை அதிகரிக்கத்தான் செய்யும். அது சட்டத்துக்கு புறமான கருக்கலைப்பு மற்றும் பாதுகாப்பான பாதுகாப்பற்ற கருக்கலைப்புகளால் இது அதிகரிக்கத்தான் செய்யும். எனவே இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று டாக்டர் ரவீந்திரநாத் சொல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பெண்ணின் திருமண வயது 18 இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் திருமாவளவன் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பெண்களின் திருமண வயது, குறைந்தபட்ச திருமண வயது 18 தான். நீ 21 ஆக்குறதுக்கு உங்ககிட்ட என்ன காரணம் இருக்கிறது? நியாயமான காரணம் என்ன இருக்கிறது என்று அவர் கேட்கின்றார். சரி, நியாயமான காரணம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்று நீங்கள் சொல்வீர்களானால், ஊட்டச்சத்து குறைபாடு என்று சொல்வீர்களானால், நீங்கள் சொல்லுகின்ற காரணம் போலியானது, பொய்யானது, உண்மைத்தன்மை உள்ளது அல்ல. ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய அறிக்கைகள் என்ன சொல்லுகின்றன என்று நாம பார்க்க வேண்டும். அதாவது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, NFHS அப்படின்னு அதுக்கு பேரு, NFHS சர்வே 5, அது 2019-2020 எடுக்கப்பட்ட அந்த சர்வேல 17 மாநிலங்களில் சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. அதுல 11 மாநிலங்களில் வயதுக்கு ஏற்ற உயரம் உடையவர்களாக பெண்கள் இருப்பதில்லை. ஸ்டண்டிங்னு சொல்றாங்க. ஸ்டண்டிங்னு சொன்னா வயதுக்கு ஏற்ற உயரத்தை விட குறைவான பெண்கள் குள்ளமா இருக்காங்க, வயதுக்கு ஏற்ற உயரம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீண்ட கால ஊட்டச்சத்து குறைபாடு.
ஏதோ 2 மாசம் 3 மாசம் ஊட்டச்சத்து கம்மியா இருந்துச்சு, திடீர்னு நல்லா விழுத சாப்பிட்டாங்க, அப்படி இல்லை. நீண்ட காலமாக ஊட்டச்சத்து குறைபாடு ஒருவருக்கு இருந்தால் அவர் மாதிரி உயரம் கம்மியா இருப்பாரு. அது மாதிரி வேஸ்டிங் எனப்படுகிற எடை குறைவு. 17 மாநிலங்களில் எடுக்கப்பட்ட சர்வேல 13 மாநிலங்களில் பெண்கள் உடல் குறைவு என்கிற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த அரசு உணவு பாதுகாப்பில் அக்கறை செலுத்த வேண்டும். பாதுகாப்பான உணவு மக்களுக்கு கிடைக்கிறதான்னு பார்க்கணும். ஆனா அரசு என்ன செய்கிறது? சின்ன குழந்தைங்களுக்கு கர்நாடகா மாநிலத்தில், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் சத்துணவு ஸ்கூல்ல போடுறாங்க பார்த்தீங்களா, அங்க இனிமேல் முட்டை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. முட்டை எவ்வளவு பெரிய புரதம் பாருங்க. கொரோனாவினால மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த சமயத்தில் கூட முட்டை அதிகமா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க, அதான் உடம்புக்கு சத்துன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க முட்டையை நிப்பாட்டியிருக்காங்க. சிறு குழந்தையிலிருந்து 5 வயதுல இருந்து ஒரு பிள்ளைக்கு தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டு, வாரத்தில் 5 நாள் அல்லது 6 நாள் முட்டை சாப்பிட்டு வளர்ற பிள்ளையுடைய புரதச்சத்து எப்படி இருக்கும், ஊட்டச்சத்து எப்படி இருக்கும், முட்டை நிறுத்தப்பட்ட பிள்ளைங்கள் எப்படி இருக்கும்? அப்ப ஒரு புறத்துல அதை நான்வெஜ்ஜை நிப்பாட்டுறீங்க. கேட்டீங்கன்னா நீங்க வெஜிடேரியன் பிரச்சாரம் பண்றது. வெஜிடேரியன் பிரச்சாரம் என்பது யாருடைய கோட்பாடு? பிராமணர்களுடைய கோட்பாடு. அந்த பிராமணிய கோட்பாட்டை சுமந்திருப்பதுதான் RSS. அது பெத்து போட்ட பிள்ளை தான் பிஜேபி. அதுதான் இப்ப ஆட்சியில் இருக்கிறது. அதுதான் கர்நாடகா ஆட்சியில் இருக்கிறது. அது முட்டையை நிப்பாட்டுது. ஒரு புறத்துல புரதம் கிடைக்க விடாமல் தடுப்பதும், மறுபுறத்திலே புரதம் கிடைக்கவில்லை என்பதற்காக திருமண வயதை தள்ளி போடுவதும் என்ன முரண்பாடு இது? என்ன அசிங்கம் இது? அதோடு மாத்திரமல்ல, குஜராத்தில் பாருங்க, இந்த சாலையோர உணவகங்கள் இருக்கு பாருங்க. குஜராத்தில் சாலையோர உணவகங்கள்ல நான்வெஜ் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கும்பல்கள் போய் வன்முறை பண்ணுது. விஸ்வ இந்து பரிஷத்து இந்த மாதிரியான அமைப்புகள் போய் வன்முறை பண்ணுது, போய் மிரட்டல் விடுக்கிறாங்க. அப்போ விரும்பக்கூடிய புரதச்சத்து வேணும் அப்படின்னு நினைச்சக்கூடியவங்க நான்வெஜ் சாப்பிட்டா தானே புரதச்சத்து ஏறும். அதை ஒரு புறத்துல தடுத்து கொண்டு மறுபுறத்துல புரதச்சத்து கம்மியா இருக்குன்னு பேசுறது என்ன விதமான நியாயம் அது? அது நீங்க ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களில் இவ்வாறு செய்துவிட்டு பிறகு அதற்காக திருமண வயதை தள்ளி போடுவது என்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. இன்னொரு பெரிய அக்கிரமத்தையும் நாம் பார்த்தோம் கோவிட் பேண்டமிக் காலகட்டங்கள்ல, ரொம்ப பீக்கில் இருந்த காலகட்டங்கள்ல. வெஜிடபிள் ஷாப்பு, அதாவது காய்கறி கடைகள் எல்லாம் திறந்திருக்குமா, நான்வெஜ் கடைகள் எல்லாம் பூட்டி வச்சிருவாங்க. ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி நான்வெஜ்ல தான் அதிகமா இருக்குதுன்னு பிரச்சாரம் பண்ணுவாங்களாம். கேட்டா அதை பூட்டி வச்சுக்குவாங்களாம். கேட்டா கும்பல் கூடுதுன்னு சொல்லுவாங்களாம். அப்ப வெஜிடபிள் கடையில கும்பல் கூடாதா? நான்வெஜ் கடையை திறந்து வச்சா கூட்டம் 2ஆ பிரிஞ்சிரும்ல. ஒரு 2 பக்கமும் கூட்டம் பாதி தானே போகும். இந்த சிம்பிள் சென்ஸ், இந்த குறைந்தபட்ச அறிவு அரசுக்கு இல்லையா? இருக்குது, தெரியும். வேணும்டே நான்வெஜ்ஜை மக்கள் சாப்பிட விடாம தடுப்பது. எதுக்கு? என்ன காரணம்? ஏன் தடுக்கிறீங்க? புரதச்சத்து கிடைக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நான்வெஜ் கடைகள் இழுத்து மூட வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவில் உலகத்துல 174 நாடுகளில் 116வது இடத்துல இருக்குது இந்தியா. அதுல தெரியுமா, அந்த ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ், அதாவது மனிதனே ஒரு கேபிட்டல் தான் அப்படிங்கிற இண்டெக்ஸின் அடிப்படையில் கணக்கெடுத்து பார்த்தா 174ல 116ல இருக்கு. எவ்வளவு பின்தங்கி இருக்கும் பாருங்க. அப்ப ஒரு புரதத்துல மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது. சரி, பசுக்கறியை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் எங்களுக்கு புரியுது. உனக்கு புரிதமானது யாரும் நாங்க சாப்பிடுறது கிடையாது. காளை மாட்டுக்கறியை சாப்பிட்டா உனக்கு என்ன, எருவ மாட்டுக்கறியை சாப்பிட்டா உனக்கு என்ன, ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து அடிச்சு கொள்றிய 70 வயசு கிழவ வயதான ஆள காய்ச்சல் இருக்கிறவன்னு பார்க்காம, இது என்ன நியாயம் அது? சோ இப்படி ஒரு பித்தலாட்டமான ஒரு நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருகிறது. அதே மாதிரி நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே உடைய டேட்டாஸ்ல என்ன சொல்லுதுன்னா, 1 in 3 children below 5 years of age are stunned under weight. 3ல் 1 குழந்தை, 1/3 ஆஃப் இந்தியன் சில்ட்ரன்ல, 3ல் 1 குழந்தை, இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள்ல 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் 3ல் 1 அவங்க ஸ்டண்டர்டா இருக்கிறாங்க, உயரம் குறைவா இருக்காங்க, நீண்ட நாட்கள் ஊட்டச்சத்து கிடைக்காம போறதுனால. அது மாதிரி அண்டர் வெயிட்ல இருக்காங்க. அவங்க இருக்க வேண்டிய வெயிட் அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. வெயிட் கம்மியா இருக்குது. வெயிட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் ஹெல்த் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இவ்வாறு புரதச்சத்து ஒரு புறத்திலே குறைவதற்கான ஏற்பாடுகளை மறைமுகமாக செய்வது, இன்னொரு புறத்திலே புரதச்சத்து குறைஞ்சு போச்சு நீ கல்யாணத்தை தள்ளி போடுன்னு சொல்றது. அப்போ அரசாங்கத்தினுடைய உண்மையான நோக்கம் என்னங்க ஒரு கேள்வி வருது. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய உணவு பழக்க வழக்கத்துக்கும் ஏற்ற மாதிரி தாங்க அவன் ஹெல்த்தா வருவான். சாதிய வழக்கம், சில சாதிகள்ல நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, சில சாதியில நான்வெஜ் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. சில மாநிலங்கள்ல, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான திருமண வயது என்ன சொல்றாங்க, 18 to 16.
அதுதான் ஒரு இளம் மாதுக்கான அடையாளம். ஈரெட்டு 16. அப்ப 16 வயதுல கல்யாணங்கிறது தான் பண்டைய கால தமிழ் மரபு. எதனால? ஊட்டச்சத்து நிறைந்த மாநிலம், இங்க இருக்கக்கூடிய உணவு வழக்கம் கம்பு, கேழ்வரகு, இங்க இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஊட்டச்சத்து உள்ளதா இருக்கும். இன்னைக்கு அதையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு கார்பரேட்டர் உள்ள விட்டு அடைக்கப்பட்ட பாக்கெட்டு உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து உள்ள நுழைச்சிட்டு புரதச்சத்தை வீக் ஆக்கி விட்டு நீ கல்யாண வயசை நீ வந்து கூட்டுறனா இது என்ன நியாயம்? இது இயற்கையான ஃபுட்டு, இந்த ஆர்கானிக் ஃபுட்டு மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீ ஏற்பாடு செஞ்சிருந்தாலே அதுவே பெரிய புரதச்சத்து உள்ளதா இருக்குமே. ஹியூமன் கேபிட்டல்ல இந்தியா உலகத்திலே முதலிடத்துக்கு வந்திருக்குமே, இன்னைக்கு 116வது இடத்துல இருக்குது. அப்ப இப்படியெல்லாம் தகுதித்தங்களை செய்துவிட்டு இது மக்களை ஏமாற்ற பார்க்கிறது. அதோடு மாத்திரமல்ல, 18th லா கமிஷன் 18வது லா கமிஷன் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்க கவர்மெண்ட்டுக்கு? ஆண்களுடைய திருமண வயதையும் 18ஆக குறைக்கணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. நீ வந்து கூட்டி வச்சுட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்று சொல்வது அது ஊரையும் உலகத்தையும் ஏமாற்றுகின்ற ஒரு வேலை. இது நீடித்துக்கிட்டே போனா என்ன ஆகும்? 21 வயசு வரைக்கும் காக்க வச்சீங்கன்னா என்ன ஆகும்? பாலியல் குற்றவாளிகளால் நம்முடைய ஜெயில்கள் எல்லாம் நிரம்பி வழியும். பொருளாதார குற்றவாளிகள், ஊழல் குற்றவாளிகள் எல்லாம் அடைப்பதற்கு இடமே இருக்காதுங்க. எல்லாருமே பாலியல் குற்றவாளியா மாறிக்கிட்டு இருப்பான். 21 வயது வரைக்கும் ஒரு குழந்தைய வந்து குழந்தைன்னு சொல்லணுமா? சைல்டு மேரேஜ் பிரிவென்ஷன் ஆக்டுக்கு கீழே தான் அவங்கள திருமணம் பண்ற குற்றம் அதுக்கு கீழே வரும்னு அரசாங்கம் சொல்லுது. எப்படி ஒத்துக்க முடியும்? அறிவே ஏற்றுக்கொள்ளவில்லையே. எனவே நீங்கள் முதலாவது பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோருக்கு ஒரு உரிமை இருக்குங்க. பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோருக்கு ஒரு உரிமை இருக்கு. என்ன உரிமைன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைய பக்குவமா வளர்த்து ஆளாக்கி அவளை காலத்தில் கொண்டு போய் திருமணம் செய்து வைத்து அவள் தன்னுடைய வாழ்க்கையை லீட் பண்ணி போறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை அந்த பெற்றோருக்கு இருக்கு. அந்த கடமையை செய்ய விடாம பெற்றோரை நீங்க தடுப்பது என்ன நியாயம்? அது காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா அவள் வாழ்க்கையை, குழந்தையை குட்டி பெற்றெடுத்து இப்படி வாழ்க்கையை அவள் லீட் பண்ணி இன்னொரு டைமென்ஷன், வாழ்க்கையினுடைய இன்னொரு பகுதிக்கு அவள் போய் சேர்ந்து விடுவாள். நீங்க சாலை ஓர உணவகங்கள்ல வந்து நான்வெஜ் தடுக்கிறது, ஸ்கூல்ல வந்து புரதச்சத்து கொடுக்காம இருந்தா யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களா? பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகம் இருட்டாயிடுமா? ஒன்னு சொல்ல தெரிஞ்சுடுங்க. இந்த வாரம் ஸ்விக்கியில இருந்து 2021வது ஆண்டு இன்னும் நிறைவடையலைங்க. இன்னும் கொஞ்ச நாள் மிச்சம் இருக்கு. இன்னும் 10 நாள் மிச்சம் இருக்குது. 2021ல மாத்திரம் ஸ்விக்கியில மட்டும் நான் சொல்றது, தனிப்பட்டவர்களை வீட்டில் சமைச்சு சாப்பிட்டதெல்லாம் நான் சொல்லல, ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணது மட்டும் இந்தியாவில் ஒரு நிமிடத்தில் 115 பிரியாணி ஆர்டர்கள் வந்திருக்கின்றன. ஒரு நிமிஷத்துல 60 செகண்ட்ல 115 பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை, ஒரு நாளைக்கு எத்தனை, வருஷத்துக்கு எத்தனை கணக்கு போட்டு பார்த்தோம்னா சொல்றாங்க. ஸ்விக்கியினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. 6,04,44,000 பேர் 2021ல பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்விக்கியில மட்டும். வீட்டில் சமைச்சு சாப்பிட்டவங்க வேற, ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிட்டது வேற, ஆர்டர் கொடுத்து எடுத்து சாப்பிட்டது வேற. ஸ்விக்கியில மட்டும் நான் சொல்றேன். அப்போ மனிதனுடைய இயற்கையான தேட்டம் என்ன, இயற்கையான விருப்பம் என்ன, அதையெல்லாம் அந்த உணர்வுகளை எல்லாம் நீங்க குழி தோண்டி புதைச்சிட்டு நீங்க ஒரு ஆர்டரை போட்டு அந்த ஆர்டருக்கு கீழே மக்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் யாரும் இங்கே கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் பிப்ரவரியில எலெக்ஷன் வருது. அதனால நீ முஸ்லிம் வர்சஸ் சயின்ஸ், முஸ்லிம்கள் சயின்ஸுக்கு எதிரானவங்க, முஸ்லிம் வர்சஸ் சோசியல் டெவலப்மெண்ட், சமூக முன்னேற்றத்துக்கு முஸ்லிம்கள் எதிரானவங்க, இப்படி ஒரு காட்சி நீங்க காட்ட முற்படுறீங்க. அதனால முஸ்லிம்களுக்கு எதிராக இதை நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. முஸ்லிம்கள் எல்லாம் 15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, 25 வயசுல 10 பிள்ளை பெற்றுக்குவான்னு நீங்க கதை விட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இந்தியாவிலேயே அதிகமாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய மாநிலம் எது? பச்சை குழந்தைய கேட்டா கூட சொல்லுவோம், காஷ்மீரத்துல தான் அதிகமான முஸ்லிம்கள் வாழ. முஸ்லீம் மெஜாரிட்டி ஸ்டேட் வந்து இந்தியாவில் காஷ்மீர் தான், ஜம்மு காஷ்மீர் தான். ஜம்மு காஷ்மீரில் வந்து பெண்ணின் சராசரி திருமண வயது என்ன? அங்கேயும் 18 வயசு தான் சட்டம் அங்கேயும் அப்படிதான் இருக்குது. ஆனா எத்தனை வயசுல பெண்கள் கல்யாணம் பண்றாங்க ஜம்மு காஷ்மீர்ல? 25 வயசு சராசரி வயது. சில பேர் சொல்லுவாங்க வறுமையின் காரணமாக சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. எப்படிங்க? அறிவே ஒத்துக்கலையங்க. வறுமையின் காரணமாக பெண்ணின் திருமண வயது தள்ளி போகுமா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? இங்க இருக்கக்கூடிய வரதட்சணை செட்டப்ல, இங்க இருக்கக்கூடிய சீர் செனத்தி செட்டப்பு, கல்யாணத்துக்கு பெண் வீட்டுக்காக தலையில தான் எல்லா செலவுகளையும் வச்சு கட்டுறாங்க.
அப்படி இருக்கும்போது வறுமையின் காரணமாக முஸ்லிம்கள் எல்லாம் சீக்கிரம் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் இல்ல, வறுமையின் காரணமாக திருமணம் தள்ளித்தான் போகும். தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. நான் வந்து லெப்டிஸ்டுகளுக்கும் சொல்றேன், பெரியாரிஸ்டுகளுக்கும் சொல்றேன், இதர சிந்தனையாளர்களுக்கும் நான் சொல்றேன், வறுமையின் காரணமாக திருமணம் தள்ளிதான் போகும். வசதி வாய்ப்பு உள்ளவங்க சீக்கிரம் கட்டி கொடுக்குறாங்களா? அதுவும் கிடையாது. வசதி வாய்ப்பு உள்ளவங்க படிக்க வைக்கிறாங்க. ஒரு ஒரு இதாவது ஒரு சின்ன படிப்பாவது இருக்கட்டுமே, ஒரு ஆர்ட்ஸ் படிப்பாவது படிக்கட்டும் என்று படிக்க வைக்கிறார்கள். படித்த வைத்தாலே வயசு 20 ஆயிடும். அதனால சராசரி திருமண வயது ஆல்ரெடி 22 தான் இருக்குது. அப்ப எதுக்கு நீ சட்டம் கொண்டு வந்திருக்கிற இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டா, இதை எப்படியும் ஷரியாவுக்கு எதிரானதுன்னு முஸ்லீம்கள் எதிர்ப்பான். அப்ப முஸ்லீம் வர்சஸ் சோசியல் டெவலப்மெண்ட், முஸ்லீம் வர்சஸ் வந்து இந்தியன் ஆக்ட் லாஸ், சட்டங்களுக்கு எதிரானவங்க, மத வெறியர்கள், இப்படி காட்டி உத்தரப்பிரதேசத்தில் ஓட்ட வாங்கலான்னு நினைக்கிறேன். நீ வேற என்ன காரணம் இருக்க முடியும்? எனவே இந்த குயுக்தியை வந்து அரசு கைவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா அவருடைய உண்மையான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகமாக குழந்தை பெற்றுக்கிடக் கூடாது, அதை தடுக்கணும் என்பது நோக்கமா இருக்கு. ஒரு புறத்துல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ஆக்ட், இதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி அரசே என்ன பண்ணுது, குடிமக்களை வந்து கொல்லக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு புறத்துல வந்து அடைக்கப்பட்ட பேக்டு ஃபுட் ஐட்டங்களை வந்து மக்களுக்கு எளிதில் கை கெட்டும் தூரத்தில் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு அதை சாப்பிட்டு மலட்டுத்தன்மை உள்ளவனாக மாறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு புறத்துல பாத்தீங்கன்னா ஆபாச காட்சிகளை சர்வசாதாரண மக்கள் மத்தியில புழங்க விட்டு அது மலட்டுத்தன்மை உள்ளவனாக அவனை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறோம். இப்படியாக ஒரு 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 குடிமக்கள் வந்து எவ்வளவு தாங்க தாங்குவான்? ஒரு குடிமக்கள் இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணீங்கன்னா குடிமக்கள் எவ்வளவு தாங்குவான்? அந்த குடிமக்களை ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் வாழ வைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை இல்லையா? அவனுடைய ஹெல்த்தை பொத்தி பாதுகாக்க தாய் மாதிரி இல்ல கவர்மெண்ட் குடிமக்களை வந்து பாத்துக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பேய் மாதிரி அந்த வந்து குடிமக்களை வந்து நடத்தி அவங்கள வந்து கசக்கி புளிய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் இது வந்து எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ள முடியாத மனிதத்தன்மையற்ற ஒரு செயல் என்றுதான் நாம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து அதிகமாக பெற்றுக்கிட்டோம்னு சொன்னா உணவு பற்றாக்குறை வந்துடும், வறுமை வந்து விடும், வேலையில்லா திண்டாட்டம் வந்துடும். பச்சை பொய், நடக்கவே நடக்காது. ஏங்க குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கிட்டா உணவு பற்றாக்குறை வந்துருமா, வறுமை வந்துருமா? யார் சொன்னது? எந்த வந்து எந்த எக்கானமிஸ்ட் சொல்லியிருக்கிறாரு, எந்த பொருளாதார மேதையை சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க? எந்த பொருளாதார மேதையாவது ஜனத்தொகை அதிகமானா உணவு பற்றாக்குறை வரும், வறுமை வந்துடும், வேலை இல்லாட்ட திண்டாட்டம் வந்துடும் எந்த எக்கானமிஸ்ட் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க? எந்த எக்கானமிஸ்டும் சொல்லல. சும்மா பைத்தியக்கார மாதிரி ரோட்ல நின்று யாராவது 2 பேர் உலகி விட்டு போயிருப்பான். எந்த சயின்டிஸ்டும் எந்த சோசியல் விஞ்ஞானிகளும் சொல்லல, பொருளாதார வல்லுநர்களும் சொல்லல. சொல்ல போனா உலகத்துல அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு எது? இந்தியாவை விட இந்தியா 2வது இடம். முதல் இடம் எந்த நாடு? சைனா. சைனா தான் இன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு இல்லையா? இப்ப ஜனத்தொகை அதிகமானா அந்த நாடு பொருளாதார வல்லரசா மாறுமா, பொருளாதாரத்தில் வீக் ஆகுமா? வேலை இல்லா திண்டாட்டம் வராதுங்கிறானா? 100 கோடி பேர் ஒரு நாட்டில் 150 137 கோடி வச்சுக்குவோமே இருந்தாங்கன்னா 137 கோடி பேருக்கு உணவு தேவையில்லை, 137 கோடி பேருக்கும் ஆடை தேவையில்லையா? அப்ப இந்தியா வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட். இங்க வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து முதலீட கொட்டுறான். இந்த ஆட்சியில தான் வரல, எப்ப கலவரம் நடக்கும் தெரியாது, எப்ப கம்பெனியை மூட வேண்டிய ஆபத்து வந்துருமோன்னு தெரியாது, இவன் வரமாட்டான். காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து குமிச்சுக்கிட்டு இருந்தது. எதனால அங்க வர்றாங்க? இது பெரிய மார்க்கெட்டு, கன்சூமர் பவர் கொண்ட நாடு இந்தியா நாடு. அப்போ ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக வருவதற்கு காரணம் மக்கள் தொகையினுடைய பெருக்கம் தான். அப்ப மக்கள் தொகை திருமண வயதை குறைப்பதன் மூலமாக மக்கள் தொகை பெருகும் என்கிற வாதம் உண்மையானால் பெருகட்டும். மக்கள் தொகை பெருகினால் வளம் பெருகும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். 100 கோடி பேருக்கு ஒரு சரக்கு தேவை, அது 100 கோடி பேருக்கு நீங்க இறக்குமதி பண்றீங்க. ஒரு 100 வியாபாரிகள் சேர்ந்து இறக்குமதி பண்றாங்க. ஒரு ஆளுக்கு 1 கோடி கஸ்டமர்னு வச்சுக்குவோம். 130 கோடினா 130 கோடி பேருக்கு உணவு தேவையில்லை. அப்ப 130 வியாபாரிகள் வருவாங்கல்ல, பெருமுதலாளிகள் வருவாங்கல்ல, ஒரு ஆளுக்கு 1 கோடின்னு வச்சுக்கிட்டா வளம் பெருகத்தானே செய்யும். அப்ப அதுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆள் தேவையில்லை, வேலை வாய்ப்பு பெருகும்ல, வறுமை அதிகரிக்கும் என்று சொல்வது எப்படி நியாயமா இருக்க முடியும்? வளம் தான் அதிகரிக்கும். இதுதான் வந்து யதார்த்தம். அதனாலதான் பிரான்ஸ் போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகள்
குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களை இப்போ வந்து ஊக்குவிக்கின்றன. அவர்களுக்கு ஸ்பெஷலா பணம் கொடுக்குது. கருத்தரிச்ச நாள் முதல் அந்த பொண்ணுக்கு 10 மாசம் லீவு, கணவருக்கு 10 மாசம் லீவு கொடுக்குறாங்களாம், கூட இருந்து மனைவியை பார்த்துக்கிட்டு என்பதற்காக. இவ்வாறு தோற்று போன ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இங்கே உள்ள குடிமக்களை வஞ்சிக்க வேண்டாம் என்ற அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான், வான்கிஹுல் அயாமாமின்கும், திருமணத்துக்கு தேவை உள்ளவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். ஸாலிஹீன மின் இபாதிக்கும் இமாயிக்கும், உங்களில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்லவர்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, உலகத்தினுடைய மொத்த பொருளாதார தத்துவத்தையும் இந்த அரை வரியில் அல்லாஹ் சொல்கிறான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். திருக்குர்ஆனை நீங்க ஒரு மத நூல் என்று பார்க்காதீர்கள். பெரியார் சொன்ன மாதிரி அது ஒரு புரட்சி இயக்கம். அது இஸ்லாம் என்பது சமுதாயத்தில் ஒரு பெரிய தலைகீழ் மாற்றத்தை உண்டாக்கின வேதம் திருக்குர்ஆன். பெரிய ஒரு ரெவல்யூஷனை அது உண்டாக்கி இருக்கிறது. யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, நீங்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய அருள் வளத்தால் உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவான். கல்யாணம் பண்ணா நீங்க செல்வந்தர்களாக ஆகிறாங்க. அது எப்படி செல்வந்தராகுவீங்க? குழந்தைகள் அதிகமாக சம்பாதிக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு நீங்களாவே கல்விக்கூடத்தை கல்வியெல்லாம் வந்து இதா மாத்திட்டீங்க, பிசினஸா மாத்திட்டீங்க, மெடிக்கலை பிசினஸா மாத்திட்டீங்க. 5 குழந்தை பெற்றா 5 குழந்தைங்க ஃபீஸ் கட்ட முடியாது. எதுக்கு ஏன் நீ ஃபீஸ் கட்டுற? படிப்பை இலவசமா கொடு. மருத்துவத்தையும் படிப்பையும் இஸ்லாமிய அரசு நிலை கொண்டிருந்த காலகட்டங்களில் இலவசமாக தந்தது. அது கொள்ளையடிக்க கூடாது என்பதற்காக. இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயம் இல்லையா? அப்ப எதை இலவசமா கொடுக்கணுமோ அதை காசுக்கு வச்சுட்டு மக்களுக்கு வந்து புரதம் குறைஞ்சி போச்சு அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. எனவே நடுநிலையோடு சிந்தித்து பார்க்க இன்னும் சொல்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. வாய்ப்பு கிடைக்கின்ற போது பின்னால அதை பற்றி எல்லாம் நாம வந்து பார்த்து கொள்ளலாம். மொத்தத்தில் சுருக்கமாக சொன்னால், இது ஒரு சட்டம் போட்டு 21 வயது என்று கொண்டு வருவதை விட ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வின் மூலம் அது 21 வயதா தான் ஆகிக்கிட்டு இருக்குது. நீ சட்டத்தை போடுவதற்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. நீ சட்டத்தை போடுவதற்கு ஒரு சமுதாயத்தை குற்றவாளியாக ஆக்கக்கூடிய நோக்கம் இருக்கிறது. அந்த சமுதாயம் எதிர்த்து வீதிக்கு வரும். பார்த்தீர்களா இவர்கள் காட்டு மிராட்டிகள், பார்த்தீர்களா இவர்கள் வன்முறையாளர்கள், பார்த்தீர்களா இவர்கள் அடங்க மாட்டார்கள் என்று பேசி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை கட்டங்கட்டி ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவருடைய ஓட்டுகளை எல்லாம் நீங்கள் வாங்கிவிட்டு உத்தரப்பிரதேசத்தில் வந்து நீங்க பெரிய உத்தரப்பிரதேசத்தை பிடிச்சிட்டோம்னு சொன்னா இந்தியாவை பிடிச்ச மாதிரி ஒரு கணக்கை போடுறீங்க. பொதுவாகவே அப்படித்தான். உத்தரப்பிரதேசத்திலே கால் ஊன்றி விட்டால் நாட்டை பிடிச்சிடலாங்கிற அந்த லாஜிக்கை கணக்கு பண்ணி நீங்க வந்து இது மாதிரி செய்கிறீர்கள் என்கிற அந்த உண்மை வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மக்களே ஒரு 5 வருடத்தில் அல்லது 3-4 வருடங்களுக்குள்ளாக இவருடைய முகத்திரையை கிழித்து மக்களே எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு ஆட்சிக்கு நாம் ஆதரவாக இருந்து விட்டோம் என்று இதனுடைய விளைவு 21 வயசு ஆகி ஒரு 5 வருஷம் ஆகும்போது அதனுடைய விளைவுகளை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு மக்கள் முன் வருவார்கள். இதுதான் வந்து கள நிலவரம், இதுதான் யதார்த்தம். எல்லாம் வல்ல இறைவன் உண்மையை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.